போதைப் பொருட்களற்ற சமூகத்தை உருவாக்க அடியெடுத்து வைப்போம். Be a part of the movement for a drug-free society. Essendon Marathon. Register now. GT Holidays, South India's #1 travel brand. You know you are special when you're with GT Holidays. தமிழ்நாட்டில் வேலூர், திருச்சி, பாளையங்கோட்டை, மதுரை உள்ளிட்ட 9 மத்திய சிறைகள் உட்பட மாவட்ட மற்றும் கிளை சிறைகள் என 138 சிறைச்சாலைகள் உள்ளன. இச்சிறைகளில் சுமார் 21,000க்கும் மேற்பட்டோர் விசாரணை கைதிகளாகவும் தண்டனை கைதிகளாகவும் அடைக்கப்பட்டுள்ளனர். இவர்களுக்கு தரமான உணவு வழங்கப்படுவதில்லை என நீண்ட நாட்களாக குற்றச்சாட்டு இருந்து வருகிறது. இதனிடையே கடந்த 2023ஆம் ஆண்டு முதல் வாரத்திற்கு 2 நாட்கள் சிக்கன் வழங்க தமிழக அரசு உத்தரவிட்டது. இதனால் கைதிகளுக்கு புதன்கிழமையும் ஞாயிற்றுக்கிழமையும் சிக்கன் வழங்கப்பட்டு வருகிறது. அதன்படி ஒரு கைதிக்கு வாரத்திற்கு 300 கிராம் சிக்கன் வழங்கப்படுகிறது. இந்த நிலையில் வேலூர் மத்திய சிறையில் நன்னடத்தை கைதிகளால் வளர்க்கப்படும் கோழிகள் மூலம் அரசுக்கு செலவு குறைந்துள்ளது. வெளியில் இருந்து கைதிகளுக்கு இறைச்சி வாங்குவதால் ஏற்படும் செலவை குறைக்கும் வகையில் 9 மத்திய சிறைகளிலும் கோழிகள் வளர்க்க முடிவு செய்யப்பட்டது. தொடர்ந்து நன்னடத்தை கைதிகளுக்கு கோழி வளர்ப்பதற்கான பயிற்சிகள் வழங்கப்பட்டு கைதிகள் கோழி குஞ்சுகளை வளர்த்து வருகின்றனர். இந்த கோழிகள் 7 வாரத்தில் இறைச்சியாக தயாராகிவிடும் என்பது குறிப்பிடத்தக்கது. அதே நேரம் இவ்வாறு வளர்க்கப்படும் கோழிகள் கைதிகளுக்கே இறைச்சியாக சமைத்து வழங்கப்படுகிறது. இது குறித்து வேலூர் மத்திய சிறை அதிகாரிகள் கூறியதாவது: சிறைகளை பொறுத்தவரையில் கைதிகளுக்கு பல்வேறு வேலை வாய்ப்புகள் ஏற்படுத்தி தரப்படுகிறது. இதனால் கைதிகள் விடுதலையான பிறகு சுய தொழில் தொடங்கி வாழலாம் என்பதால் கோழி வளர்ப்பு பயிற்சி அளிக்கப்பட்டு பண்ணைகள் தொடங்கப்பட்டுள்ளன. வேலூர் மத்திய சிறையில் தற்போது 800 கோழி குஞ்சுகள் வளர்க்கப்பட்டு வருகிறது. 3வது கட்டமாக 400 கோழி குஞ்சுகள் அடுத்த வாரத்தில் வர உள்ளன. கைதிகளுக்கான இறைச்சி வழங்கப்படுவதோடு விரைவில் பொதுமக்களுக்கும் நன்னடத்தை கைதிகள் மூலம் இறைச்சி விற்பனை செய்ய நடவடிக்கை மேற்கொள்ளப்படுகிறது. அதோடு சிறையில் வளர்க்கப்படும் கோழிகள் முழு கவனத்துடனும் சுகாதாரத்துடனும் வளர்க்கப்படுகிறது. கோழிகளுக்கு வழங்கப்படும் உணவு முறைகளை கால்நடை மருத்துவர்கள் தொடர்ந்து கண்காணித்து வருவதாக சிறைத்துறை அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர். அனல் பறக்கும் செய்திகளை அப்டேட் செய்து கொள்ள நக்கீரன் களத்தை இப்பவே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.